சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு சைனாலாம் போக வேண்டாங்க, ரெஸ்டாரண்ட்டும் போக வேண்டாங்க. நம்ம வீட்லேயே எப்படி நூடுல்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நூடுல்ஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் ப்ளைன் நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. நாம் என்ன சேர்க்குறோன்னா நூடுல்ஸு ஒட்டாமல் இருக்கணுங்க, அதுக்கு தாங்க எண்ணெய் சேர்க்குறோம். நூடுல்ஸு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நூடுல்ஸ் இப்போ வெந்துருச்சு. இப்போ நூடுல்ஸில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை வடிச்சுக்கோங்க. தண்ணி வடிகட்டணும் அப்படியே விட்டுடாதீங்க. ப்ளைன் வாட்டரை மேலே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நூடுல்ஸு ஒட்டாமல் இருக்கும். இப்போ ப்ளைன் வாட்டரை ஊற்றி வடிச்சுக்கோங்க. நூடுல்ஸு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நான் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அந்த அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்குன பூண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அடுத்து 3 to 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நீளமாக கட் பண்ண 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமெல்லாம் வதக்கக்கூடாது, வெங்காயம் வதங்கி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நூடுல்ஸுக்கு தேவையான முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட்டு, குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிக்கோங்க. தண்ணியில் ஊற்றக்கூடாது, எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சாஸு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் ப்ளைன் நூடுல்ஸு சேர்த்துக்கோங்க. நான் 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். நூடுல்ஸில் மசாலா எல்லா பக்கம் சேர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சைனாக்கே போகாமல் சைனீஸ் ஃபுட்டு செஞ்சாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.